பார்த்தீங்கன்னா சூப்பரான நம்மளோட பெரிய நெல்லிக்காய் இருக்கு இல்லையா, அதோட ஊறுகாய். அது எப்படி செஞ்சோன்னு பார்க்கணும்ல. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி மோர் வீடியோஸ் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நமஸ்தே. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம நல்லது நினைப்போம், நல்லது நடக்குங்க. என்னடா எடுத்து வச்சிருக்கேன்னு பார்க்குறீங்களா? இன்னும் இல்லைங்க, நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் இருக்கு இல்லையா, அந்த ஊறுகாய் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டு நெல்லிக்காய் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஊறுகாய் போடலாம்னு ஒரு ஐடியா. அதனால நான் நெல்லிக்காய் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லி பார்க்கணும்ல. ஸோ நான் நெல்லிக்காய் நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்து சைடில் வச்சிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கடுகுங்க. இது வந்து வெள்ளை கடுகுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கடுகு வச்சு தான் நான் பண்ணுவேன். ஸோ நீங்கள் எந்த மெத்தடில் பண்ணுவீங்க அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள். அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள், மிளகாத்தூள், காயம், உப்பு. ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் இவ்வளவு தான். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம இதை வந்து நான் வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருக்கீங்க. நான் அதுக்கு மேலே வந்து என்ன செய்யறேன்னா, நம்ம வாஷ் பண்ணி வச்சிருந்தோம்னா நெல்லிக்காய், இந்த நெல்லிக்காவை வந்து நான் வச்சிருவேன். நான் வந்து இதை வந்து நீங்கள் தண்ணியில் போட்டு வேக வைப்பாங்க. நான் வந்து இதை ஊறுகாய் போடுறதுனால நான் வந்து இதில் தண்ணியில் போட்டுலாம் நான் வேக வைக்கல. ஜஸ்ட் நார்மலாக இதில் வந்து நான் வந்து அப்படியே போட்டுட்டு வேக வச்சு எடுக்க போகிறேன். பயங்கர டேஸ்டியாக இருக்கும் இந்த நெல்லிக்காய். அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நான் வந்து இதை வந்து ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறேன். ஒரு 5 to 10 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இது வந்து விரிஞ்சு கொடுத்துட்டு சொல்லுவாங்க. பூ மாதிரி மலர்ந்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பதத்துக்கு கொஞ்சம் இதை வேக வச்சு எடுத்து வந்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல வெந்துச்சுங்க. இப்போ தெரியுதா, இது ஓப்பன் ஆயிடும். உங்களுக்கு தெரியுதா, இந்த மாதிரி ஓப்பன் ஆயிடும். எல்லாமே ஓப்பன் ஆயிடும். அப்படியே எல்லா பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த சைடெல்லாம் பாருங்க, அப்படியே ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான். இதை இப்போ நம்ம ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து நல்லா ஆற விட்டலாம். அதில் ஆற விட்டதுக்கப்புறம் நம்ம செய்ய முடியும். ஸோ இப்போ இதை வேறு பாத்திரத்தில் எடுத்து ஆற விட்டதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் வந்து நான் செஞ்சிருக்கேன். ஒரு மண் பாத்திரத்தில் வந்து சும்மா போட்டுட்டு உங்களுக்கு எந்த பாத்திரத்தில் எந்த இது இருந்தது நான் போட்டிருக்கேன். இதில் வந்து நான் போட்டு கொஞ்சம் நேரத்துக்கு ஆற விட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம இதை வந்து பிரித்து எடுக்க முடியும். ஏன்னா ரொம்ப சூடாக இருக்கும். அதனால இதை ஆற விட்டதுக்கப்புறம் உங்களுக்கு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட நெல்லிக்காய் வந்து நல்லா சூப்பராக இதாகிடுச்சு. இப்போ பாருங்க, அப்படி பிரித்து எடுத்து காட்டுறேன். இப்படி வந்துடுங்க 3 சாரி ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து கட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா சூடாக இருக்கும். ரொம்ப சூடாக இருக்கும்போது நம்மளால் இது பண்ண முடியாது. பிரித்து எடுக்கணும் உங்களுக்கு. அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். அதனால தான் லேசாக நீங்கள் பிச்சிங்கனாலே போதும். ஆல்ரெடி அது வந்து அப்படிதான் இருக்கும். ஏன்னா அது பூ மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த அந்த சைஸ் வந்து அந்த சைஸ் வாரியாகவே அது வந்து அதே பிரிச்சுக்கிறோம். வெந்த உடனே பாருங்கள் அழகாக பிரித்து வந்திருக்கு. பிரித்து இதெல்லாம் எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லாத்தையும் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுட்டு சொல்லுவோம். அந்த மாதிரி நான் வந்து எல்லாத்தையும் உரிச்சு அதை ஃபுல்லாக அந்த உள்ள சீடெல்லாம் எடுத்து தனியாக வச்சுட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 பல்லு, எனக்கு வந்து பெரிய பல்லா சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரி பெரிய பூண்டை இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி பெரிய பூண்டை இருக்கனால ஒரு 6 பல் பூண்டு வந்து எடுத்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன். இது ஒரு 3 மிளகா, அந்த 3 மிளகாவை சின்னதாக கட் பண்ணி சென்டரில் கட் பண்ணி வச்சிருக்கேன். இது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து காயங்க, கட்டி காயத்தை பொடி பண்ணி வச்சிருக்கேன். இது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து வெறும் கருப்பு வந்து கடுகு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி கடுகு எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை கடுகு எடுத்திருக்கேன். கருவேப்பிலை, ஓகேவா. ஸோ இப்போ தான் நம்ம டக்குன்னு இது எல்லாத்தையும் ஃபஸ்ட் நம்ம லேசாக வறுத்துக்க போகிறோம். ஸோ வறுத்துட்டு என்ன பண்ணலாம், இப்போ வந்து நான் 1/4 டீஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா கருப்பு கடுகு எடுத்த உடனே என்ன ஆகும், ரொம்பவும் கசந்துடும். அதுமாதிரி வெந்தயத்தையும் நான் வந்து 1/2 ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். ரொம்ப போட்டால் அதுவும் கசக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை கடுகு, ஓகேவா. இவ்வளோ தான் நான் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம மிளகா தூள் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் இதை மட்டும் கொஞ்சம் லேசாக வறுத்து எடுத்துட்டோம்னா ஈஸியாக வேலை முடிச்சிடும் நமக்கு. உங்களுக்கு தெரியல, சூடு ஏறினோடனே டபடபடன்னு ஃபுல்லாக வெடிக்க ஆரம்பிச்சுங்க. இது நல்ல கடை வெடிச்சிச்சு, வேலை முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். நம்ம இதை எடுத்து நான் வந்து எப்படி பொடி பண்ணுறேன்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன். நான் என்னோட ஸ்டைலில் பண்ணுறதுனால நான் அந்த மாதிரி பண்ணுறேன். ஆனால் நான் அது வந்து டேஸ்ட் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் நம்ம மற்ற நேரம் பண்ணுறதை விட. இப்போ பாருங்கள், அந்த கருப்பை கடுகு பாருங்கள், அப்புறம் வெள்ளை கடுகு, சரி மஞ்சள் கடுகு எல்லாம் நம்ம போட்டுருந்தோங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல வறுத்து வந்துடுச்சு. ரொம்பையும் போட்டு வறுத்தோன்னா கருகும். அதனால் ஸோ இப்போ வேறு பாத்திரத்தில் மாற்றிடுறேன். பார்த்தீங்கன்னா நான் வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டேன். உங்களுக்கு வெள்ளை கடுகுக்கும் நம்ம போட்டிருக்க அந்த மஞ்சள் கடுகு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கும் வித்தியாசமே இருக்காது. ஏன்னா எல்லாமே ஒரே லெவலில் வறுத்துருக்கு. ஸோ இதை என்ன பண்ணுறேன்னு உங்களுக்கு சார், இது பார்த்தீங்கன்னா பூண்டு தட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி நான் வந்து சின்னதாக தான் எடுத்து, உங்கள்கிட்ட பெருசாக இருந்தால் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதில் வந்து இந்த கடுகை உள்ளே போட்டு இப்படி க்ரஷ் பண்ணணும்னு சொல்லலையா, அந்த மாதிரி க்ரஷ் பண்ணுவாங்க. மிக்சியில் போட்டு பொடி பண்ணிங்கன்னா ஒவ்வொரு கடுகும் ஓட ஆரம்பிச்சிடும். ஸோ ரொம்ப சூடாக வேறு இருக்கா, அதனால் சீக்கிரத்துக்கு இதாயிரும். மிக்சியில் போட்டோம்னா அது வந்து என்ன ரொம்ப பொடி மாதிரி ஆகிடும். ஸோ நமக்கு பொடி ஆகக்கூடாது, ஆனால் பொடியும் ஆகணும், ஆனால் பொடியும் ஆகக்கூடாது. அந்த மாதிரி இருக்கிறதுனால நான் செய்வேன். இதில் கொஞ்சம் நேரம் போட்டு இதை வந்து பொடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பொடி ஆயிருக்கும் செய்யும், ஆனால் எல்லா பக்கமும் பொடி ஆயிருக்காது. பரபரன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். அப்படி தான் நமக்கு வேணும். அப்படிங்கிறனால நான் வந்து என்ன செஞ்சுக்கிட்டேன், அப்படியே எடுத்துக்கிட்டேன். சித்துவாங்க, நம்ம தாளிக்க ஆரம்பிச்சோம். ஆல்ரெடி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு
6 to 7 கரண்டி அளவுக்கு வந்து நான் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன். ஏன் அப்படின்னா இந்த எண்ணெயிலே வந்து இந்த பாதி ஊறுகாய் வந்து அதிலேயே மசிய ஆரம்பிச்சிடும். அதனால நான் வந்து கொஞ்சம் எண்ணெய் நல்லா எடுத்துருக்கேன். ஊறுகாய் பொறுத்த வரைக்கும் எண்ணெய் வந்து நல்லா விட்டோம்னா சீக்கிரத்துல கெட்டு போகாமல் இருக்கும். அதனால தான் பற்ற வச்சிடலாம். நான் வந்து இந்த பொடிச்சு வச்சிருக்கேன் பாருங்க, இந்த மசாலா வந்து பயங்கர அமேசிங்காக சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் ஒரு வாட்டி இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அதோட டேஸ்ட் எப்படி இருக்குது. பவுடர் பண்ணி போடும்போது இருக்கும் மசாலாஸு, ஆனால் எனக்கு அந்த மாதிரி இடிச்சு போடும்போது அது கொஞ்சம் 1-2 அந்த மாதிரி இடிச்சு போடும்போது இன்னும் டேஸ்ட் ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும்னு தோணும். அதனால தான் இப்போ வழக்கம் போல் தாளிக்கிறதுக்காக கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். எண்ணெய் மட்டும் சூடாயிடுச்சுன்னா கடை நம்ம வேலை முடிஞ்சிடும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன். சூடாக ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் பயங்கர வெயில் தாங்க. கிச்சன் ரூம்லலாம் ரொம்ப நேரம்லாம் நிற்கவே முடியல, அந்த அளவுக்கு இருக்கு. நம்ம நல்லெண்ணெய் விட்டுருக்கோமா, அதனால நேரம் கொஞ்சம் லைட்டாக உங்களுக்கு வந்து கொஞ்சம் நுர கூடி போக வந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். பயப்படாதீங்க. கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பூண்டு சேர்த்துருக்கேன். நான் வந்து பூண்டு வந்து கொஞ்சம் பெரிய பல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து பூண்டு சேர்த்துருக்கேன். இல்லை எனக்கு வந்து அந்த மாதிரி ஃப்ளேவர்லாம் எனக்கு பிடிக்காதுங்க, நார்மலாக நான் செய்ய போகிறேன்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? மிளகா உங்களுக்கு சரி எல்லாமே கடகடன் வெடிக்க ஆரம்பிக்கும். இது காயம் போட்டிருக்கேன் இந்த சைடில். உங்களுக்கு இப்போ நம்ம வச்சிருந்த நெல்லிக்காய் அடுப்பு வந்து நான் ஸ்லோ பண்ணிட்டேன். சாரி, நான் சின்னி போட்டால் உங்களுக்கு கேட்காது, அதனால நான் சின்னி யூஸ் பண்ணலை. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். லைட்டாக கொஞ்சம் சூடு இதில் வந்து மஞ்சள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் உப்பு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். தேவைப்பட்டால் நம்ம போட்டுக்கலாம், ஏன்னா நிறைய போட்டுட்டு பிறகு நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, அதனால. மிளகா தூள் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மிளகா தூள் சேர்த்துருக்கேன். சேர்ந்து உணவை கிளறி விடுவோம். சிம்பிள் வச்சுங்க. 2 நிமிஷத்துக்கு வரும். ஆல்ரெடி செஞ்சோன்னா இது ஆல்ரெடி நம்ம பாயில் பண்ணி எடுக்கணும், ஸ்டீம் பண்ணி எடுக்கணும். அதனால ரொம்ப போட்டு நம்ம வாழை அம்மி அதில் தான் ரொம்ப போட்டு எடுக்க வேணாம். இது வந்து நம்ம எண்ணெய் இருக்கு இல்லையா, எண்ணெய் அந்த மசாலா இதோட சேர்த்து நல்லா விடணும். அப்போ ரொம்ப பார்த்தீங்கன்னா ஒரு சில எடுத்து அவ்வளோ டேஸ்ட் ஆகும். அதனால தான் அடுப்பு சிம்பிள் இருக்கிறதுனால போன வச்சுன்னா நம்மளோட சீட் மசாலா இதே மேலே சேர்த்துட்டேன். ஆல்ரெடி நம்ம இதையுமே செஞ்சிருக்கோம், வறுத்து நம்ம போட்டு மற்ற இதை பண்ணிக்கணும் தெரியாது. பட் பூர்ணை பாருங்க ஒரு அடி நல்லா இருக்கிற மாதிரி சாப்பிட்டு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். வா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அவ்வளோதான் முடிச்சு வச்சுக்கோங்க. காட்டு நெல்லிக்காய் ஊறுகாய் முடிஞ்சிச்சு. ஓகேவா? சூப்பரா முடிச்சு இப்போ அப்பா வச்சுட்டு நம்ம எல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். இன்னும் சில மரத்து கொஞ்சம் உப்பு எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தோணுச்சு. அதனால இன்னொரு 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்து சேர்த்து நான் அடுப்பு பற்ற வைக்கலங்க, ஏற்கனவே ஆல்ரெடி ஹீட்டில் தான் இருக்குது. அதனால நான் அதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகேவா? சூப்பரான நம்மளோட நெல்லிக்காய் ஊறுகாய் ரெடி. ஸோ இதை ஆரம்பிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு கறி இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஊறுகாய் நல்லா ஆறிடுச்சிங்க, செம்மையா. இப்போ நான் ஒரு பாட்டிலில் எடுத்து போட்ட வேண்டியதான். ஏன்னா அந்த அளவுக்கு இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் அந்த மாங்காய் மாங்காய் பாருங்க, நான் அந்த பெரிய பூண்டு அந்த மிளகா இதெல்லாமே சூப்பராக இருக்கும். நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் பார்க்குறது கொஞ்சம் கம்மியாக தெரிஞ்ச மாதிரி இருக்கும். நான் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு வச்சுங்கன்னா கொஞ்சம் எண்ணெயை வந்து லைட்டாக சூடு பண்ணி லேசாக அப்படி ஆற விட்டு இதுக்குள்ள ஊற்றி விட்டுருவேன். அப்படின்னா என்ன ஆகுனா ஈஸியாக எல்லா இடத்துலையுமே வந்து இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு மட்டும் தான் நம்ம வச்சுருக்கோம். அதனால தான் இது வந்து கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் எண்ணெய் வந்து மேலே வரைக்கும் ஊற்றி வைக்கணும். அதனால இப்போ நான் இந்த இருக்க மேலே நான் வலிச்சு எடுக்கிறேன். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். சூப்பரான நம்ம ஊறுகாய் ரெடி. பார்த்தீங்கனாலே தெரியும் இங்கெல்லாம் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து இதில் கொஞ்சம் லைட்டாக ஒரு வார்மான எண்ணெயை வந்து லேசாக சூடு பண்ணி இதில் நான் ஊற்றுறேன். ஸோ சூடு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன்.
பார்த்தீங்கன்னா வந்து எண்ணெயை வந்து நல்லா சூடு பண்ணிட்டேங்க. ரொம்ப தடதடன்னு இருக்கக்கூடாது இல்லையா, அதனால் இப்போ இதுக்கு மேலேயே நான் அப்படியே அந்த எண்ணெயை அப்படியே ஊற்றி விட்டுறேன் பாருங்கள். அந்த முங்குது அளவுக்குன்னு இருக்கும் இல்லையா, அந்த அளவுக்கு கொஞ்சம் கூட எண்ணெயை வேஸ்ட் பண்ணாமல் மசாலா வேறு போட்டு அந்த மசாலாலாம் இருக்கும் இல்லையா, எல்லாத்தையும் போட்டு வச்சு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வாமாவும் இருக்கும், ப்ளஸ் ஊறுகாய் வந்து ஓரளவுக்கு நல்லா மூங்கி அந்த மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், சாரிங்க உள்ளே போகலை, இப்போ தெரியுதா உங்களுக்கு, மேலே வரைக்கும் வந்துருச்சு. ஸோ என்ன அப்புறம் நம்மளோட அந்த ஊறுகாய் மேலே அப்படியே படிஞ்சு போய் எப்படி இருக்கும், அப்போ தான் சீக்கிரத்துக்குள்ளே கெட்டு போகாது. அதனால் இப்போ சூப்பரான நம்மளோட நெல்லிக்காய் ஊறுகாய் ரெடி. இப்போ நம்ம இதை லேசாக லைட்டாக கொஞ்சம் வாமா இந்த ஆயில் இருக்கிறதுனால இதை கொஞ்சம் நேரம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு, ஸோ இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் சூப்பரான நெல்லிக்காய் ஊறுகாங்க, பெரிய நெல்லிக்காய் ஊறுகாய் வந்து நான் என்னோட ஸ்டைலில் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அந்த டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சுனா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் த வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.